இதுதான் புதுசா வந்தவுடனே நம்ம எல்லாம் டீச்சர்ஸ் கிளாஸ் கொடுக்குறாங்க இல்லை அந்த காலம். ஊதா நிற சக்திக்கோள் பொதுவாக குணப்படுத்துதல் 50 நிலைகள் கொண்ட 2 ஆற்றலை நீக்குகிறது. ஊதா கர்பான் விரைவாக குணப்படுத்தும் நிகழ்ச்சியும் இதில் நடக்கும். 50 லெவல் பிளாக் மேஜிக் ரிமூவ் ஆகுது. இதான் இந்த வால்ல கிளிக் பண்ணீங்கன்னா 50 கட்ட பிளாக் மேஜிக் ரிமூவ் ஆகுது. அடுத்தது இடது சிகப்பு நிற சக்திக்கோள் பொதுவாக என்ன குணப்படுத்துதுன்னா 50 நிற இருண்ட ஆற்றலை பெண்களுக்கு பிரத்யேகமாக நீக்கிற மாதிரி அதை ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாரு. பிங்க் வால்ல 50 லெவல் பிளாக் மேஜிக். அதிலாவே பெண்கள் எடுத்து கையில் எடுத்து வச்சாலே அவங்க என்னென்ன பிரச்சனைக்காக ஃபீல் பண்ணாங்களோ அத்தனையே கரெக்ட் ஆகிடும். அது மாதிரி இந்த வால்ல ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாரு. அடுத்தது பச்சை சக்திக்கோள் பொதுவாக குணப்படுது. இதுல வந்து 50 லெவல் பிளாக் மேஜிக் ரிமூவ் ஆகுது. இதுல வந்து பூமியில் வாழும் உயிரினங்கள், தாவரங்கள், பூமி எல்லாத்தையுமே இந்த கிரீன் கலர் வாழை வச்சு நம்ம ஹீல் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகள், மரங்கள் எல்லாத்தையுமே இந்த கிரீன் கலர் வாழை வச்சு நம்ம ஹீல் கொடுக்கலாம். பச்சை சக்திக்கோள் இதான். நீல நிற வான் பொதுவாக இது எல்லாத்தையுமே குணப்படுத்தும். இதுலயும் 50 லெவல் பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கு. இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா பீச்சுக்கு போனோம், கடலுக்கு போறோம், குளத்து, கிணறு, ஆறு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்க ஹீல் பண்ண வச்சுக்கலாம். இதுதான் ப்ளூ கலர் வான். சிகப்பு நிற சக்திக்கோள் பொதுவாக இது 50 லெவல் பிளாக் மேஜிக் இதை ரிமூவ் பண்ணுது. மெயினா இதுல என்ன ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்கன்னா புற்றுநோயை குணமாக்கும் பவர் இந்த வான்ல ரெட் கலர் வானுக்கு ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க. அந்த பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கலர் வான் வாங்கிக்கலாம். பொதுவாக ரெட் கலர் வான் வந்து ஸ்பெசிஃபிக்கா கேன்சருக்காகவே இதை ப்ரோக்ராம் பண்ணிக்கிறார் சார். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க சொல்லி டீச்சர்ஸ் கிட்டயோ ட்ரஸ்ட்லயே சொல்லி நீங்க இதை வாங்கிக்கலாம். முடியாதவங்களுக்கு அதை கொடுப்பாங்க சார். கேன்சர் பேஷண்ட் கன்ஃபார்ம் ஃப்ரீயா கொடுங்க. கன்ஃபார்ம்ல உங்களுக்கு கேன்சர் இருந்துன்னா நீங்க ப்ரூவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்ல உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதை நீங்க கொடுத்து அவங்ககிட்ட நீங்க ப்ரூவ் பண்ணணும். வண்ண சக்திக்கோள்களின் பயன்கள். கோல்டன் கலர் வால் அது வந்து பொதுவாக எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல 250 நிலை வரை இருக்கக்கூடிய பிளாக் மேஜிக் இதில் ரிமூவ் ஆகும். இது புற்றுநோயை குணமாகும். உடலின் 6 பாகங்கள் சக்கரங்களை குணப்படுத்துகிறது. அதாவது 3 வால் வச்சு செய்யறது இந்த ஒரே வால் வச்சு செஞ்சா போதும். இதை இப்போ வச்சுருக்காரு பாருங்க. இதை 3 வால் வச்சு 6 யூஸ் பண்ணாரு இல்லைங்களா? அதுக்கு பதிலாக ஒரே ஒரு கோல்டன் கலர் வால் வச்சுக்கினா இந்த 6 கலர் வால்ல என்ன யூஸ் பண்றோமோ என்ன பவர் உண்டோ அந்த பவர் அந்த கோல்டன் கலர் வால் கிடைக்கும். அடுத்தது பேர்ல் வால். பேர்ல் வால் இது பாருங்க இருக்கு. இது வந்து 500 கட்ட பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ற பவர் ப்ரோக்ராம்ல பண்ணிட்டாரு. இது புற்றுநோயை குணமாக்கும். அடுத்தது உறுப்பின் அனைத்து பாகங்களையும் ஒரு சக்கரத்தில் தொடரக்கூடிய பாகங்கள் எல்லாத்தையும் அதாவது இது ஒன்று வாங்கிட்டோம்னா எல்லாம் என்னென்ன பிரச்சனை எல்லாத்தையும் இது ஒன்று வச்சே செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் சார். எனர்ஜைஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த இடத்தை பார்த்தாங்க மேடம் 7000 லெவல் தான் இருக்கிறது. 7000 லெவல் பிளாக் மேஜிக் இந்த இடத்துல ரிமூவ் ஆகும் போனாக்கா. இப்போ யார் ஒருத்தர் புதுசா போயிட்டோ அங்க உட்காந்து இந்த மண்ணி படிக்க படிச்சுட்டு உட்காரும்போது அந்த பாட்டை விளையாடுவாங்க. அதை உட்காந்து செய்யலாம். சரி சார், இப்போ அவங்க ஏற்கனவே நம்ம சென்டர்ல இந்த ஒரு சின்ன இருக்கு. நம்ம போய் மாடு வச்சுக்கணுமா இல்லை அதை பார்த்து உட்காந்தாலே போதுங்களா சார்? மண்ணி படிக்கணும் மேடம். இல்லை மண்ணி படிச்சிடலாம். மண்ணி படிச்சுட்டு பொதுவாக நம்ம பேஜ் நம்பர் 7 பாட்டு போடுவாங்க. பாட்டு இல்லை சார். நம்ம உட்காந்து பேஜ் நம்பர் 7 வச்சு படிக்கிறோம் வச்சுக்கிறேன் இல்லைங்களா? அந்த சிப்பல் தானே இருக்கு. அது வந்து முன்னாடியே அந்த போட வந்து இல்லையா? அதை பார்த்து உட்காந்தா போகும்போது ஒரு சிலர் கேட்குறாங்க. ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம் மேடம். இல்லை சார், ஒரு சிலர் கேட்குறாங்க. ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம். புக்கில் வந்து 100 லெவல், ஓகே. பேப்பரில் வந்து 15 லெவல், அதுதான் வால் லெவல் 50 லெவல். ஆனால் அங்கே வந்து 7000. அதான் சார். இல்லை சார், இப்போ நான் போயிட்டு இந்த வாண்டோ இதோ எதுவும் வைக்காம அதை பார்த்து நான் அப்படியே அதான் கேட்டாங்க சார். அடிக்கணும். வாண்டு தேவையில்லை. அங்கே பூசையாக இல்லை, பூஜை பண்ண விளக்கே சார் அங்கே போய் வாண்டு வச்சுட்டு உட்காரணுமான்னு கேட்குறாங்க அம்மா. வாண்டு வைக்கிறது படிக்கணும், அப்போர்மேஸ் படிக்கணும், அவ்வளோதான்.
அதான் அம்மா கேட்கறது அதான். இதெல்லாம் ஒரு கேள்வி. சே. நிறைய பேர் கேட்கறாங்க. நேரம் கேட்கறது தான் பதில். அதுதான் சார் நான் கேட்டேன். எல்லாமே ஈஸியாக வருது. அதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு கொடுக்குறதுக்கு உங்க ஆத்மா படிக்கணும். ஓகே, என்ன பண்ணுது? தொகுதி 9. நிறைவா தொகுதியை சார் நிறைவு பண்ணுங்க. தொகுதி 9. நன்றி நன்றி நன்றி. இவர் ஒருத்தர் பின்னால மைனங்கிறார். மேடம் இதே சொல்றாரு. இது பெரும்பாலும் வந்து லேஸ்ல தாங்க. இது போல ஒரு ரெப்ளிகா இந்தோனேஷியா 1700 வருஷம் போன கட்டணம். இந்திய மக்கள் வந்து இந்திய மக்கள் கொண்டு போயிருக்காங்க. யார் இந்திய மக்கள் மேடம்? சவுத் இந்தியா, நார்த் இந்தியா அவன் கொண்டு போயிட்டு இந்த போறப்படுவது இந்தோனேஷியா பெருசு உலகத்திலே அங்க இருக்கு 5 கூட்டாங்க இருக்காங்க. உங்களோட ஹீலிங் வாங்க சிம்பிள் கூட அந்த போறப்படுவது தான் சிம்பிள். நான் என்ன பண்ணேன், இது கொண்டு போன ஒரு ஊர் கொண்டு போனோம். இங்கே கொண்டு போயிட்டு அங்கேயே இந்த மக்கள் கஷ்டப்படாம அங்கே போனோன்னு செஞ்சாங்க. எல்லாம் கேட்டாங்க, தமிழ்நாடு செய்யலா, தமிழ்நாடு தமிழ்நாடு பார்த்து 4 பேர் இருக்காங்க செஞ்சிருக்காங்க. எதுக்கு மேடம் விடுவாங்க அதை முடிங்க. இந்த பொண்ணு தான் வந்து ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு, டிஎஸ் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? செய்யலாம் செய்யணும். இந்த பொண்ணு செஞ்சுங்க. அப்புறம் ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் லேண்ட் வாங்க. அப்படி என்ன பண்ணீங்க, ஒரு கொண்டைனர் வாங்கி போனாங்க. அவங்க ஒட்டி அவங்க தங்குறாங்க. அப்போ கொஞ்சம் ஒரு பெரிய கொண்டைனர் வந்துச்சு. மெதுவா கடைசியில் ஒரு 6 மீட்டர் வரவு கொண்டு வந்தோம். அந்த வரவு வெள்ளம் எவ்வளோ நடந்துச்சு, வெள்ளம் மாட்டு வண்டி கொண்டு வந்துச்சு. 10 லோரியில் வரல, மாட்டு வண்டி தானே பவர் வண்டி வந்துச்சு. மாட்டு வண்டி வந்துச்சு மேடம். இயற்கையா எல்லாம் கொண்டு வந்து கட்டணும். 6 மாதம் கட்டினாங்க. 6 மாதம் 1ஆம் தேதி வந்து ஓப்பன் செரமனி. 1ஆம் தேதி 2024 இன்னைக்கு வரைக்கும் 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆகுது. அதான் இந்த வாட்டி பார்த்துட்டு நாங்கள் ப்ரொசஸ் எங்கே இல்லை. இப்போ நான் வந்து பொங்கலுக்கு வரணும். பொங்கலுக்கு 14ஆம் தேதி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இயற்கை கூட ஜனவரி 14 சிவா சார் வந்து அங்க பொங்கல் செலிப்ரேஷன் வச்சிருக்கோம். எல்லாருமே இதுல வந்து கலந்துக்கலாம். எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். அவங்க ஒரு விளக்கத்தை பண்ணுறோம். விளக்கேற்ற மாட்டீங்க, பூ போட மாட்டோம், பூ போட மாட்டீங்க, தண்ணி ஊற்ற மாட்டோம், தண்ணி ஊற்ற மாட்டீங்க, பால் ஊற்ற மாட்டோம், பால் ஊற்ற மாட்டீங்க, ஊதுபத்தி போட்டு மாட்டோம், ஊதுபத்தி கொளுத்த மாட்டீங்க, சாப்பிட சாப்பாடு போவீங்களா? மணிகள் அடிக்கிறது போறீங்க, உட்கார்ந்து மன்னிப்பு படிக்கிறீங்க, பாட்டை போடுறீங்க, ரிமோட் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியே வரீங்க, சாப்பிட்டு போறீங்க வெளியே வந்து. அவ்வளோதான். சிம்பிள். சொல்லுங்க. சென்டர் வந்து நான் ஒன்றுமே பண்ணல. எப்படி சார் நான் பண்ண முடியும்? 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கோவிட்னால அது சாத்தியமாச்சு. கோவிட்ல யூஸ்வலா வர பணம் நம்ம வந்து சார் வந்து ஃபுல்லா இதுக்கு போயிடும். வர பணம் எல்லாமே கிராட்டிடியூட் வர்றது, டொனேஷன் எல்லாமே ஆனா இந்த மக்கள் வந்து பணம் போட்டாங்க. 2 வருஷம் சார் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ். ஸோ அவருடைய டிக்கெட் செலவு இல்லை, ஹால் செலவு இல்லை. இன்னைக்கு இந்த 3 நாள் ஒர்க் ஷாப்புக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. சாப்பாட்டுக்கு இதுக்கு இந்த மாதிரி செலவு எல்லாம் மிச்சமானதுனால ட்ரஸ்ட்ல பணம் இருந்தது. அதனால லேண்ட் வாங்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் அந்த லேண்ட் வாங்குறதுக்கு, ஏன்னா நாங்கள் இங்கே கோயம்புத்தூர்லையும் திருப்பூருக்கு நடுவில் பொள்ளாச்சி நடுவில் தான் நாங்கள் சொல்லாவிட்டு இருந்தோம் இடம். ஆனால் ஏதோ அங்கே அமைஞ்சது. அங்கே
ஒரு சின்ன பெர்மனன்ட் செய்யும் மக்கள் தங்கிட்டு போகுது. இப்ப என்னன்னா அந்த ஹால் மெயின் ஹால் கட்டியாச்சு. போயிட்டாங்க. சார் மாசம் வர போறேங்கறாரு. சார் தங்கறது கூட அங்க ரூம் இல்ல. சார் வந்து தங்கணும்னா மாசம் அங்க வந்து சார் தங்குறேங்கறாரு. ஆனா சார் தங்குனானா ஒரு 20 வாலண்டியர்ஸ் தங்கணும். வந்து பார்த்துட்டு போறவங்க வந்து சாப்பிடணும், தூங்கணும். அந்த மாதிரி எல்லாம் நடுவுல இருக்கு. சோ நமக்கு அதுக்கான வாய்ப்பு வசதி செய்யறதுக்காக ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருக்கோம்.